ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு wilsiskitchen. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வெள்ளை கொண்ட கடலை வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். அலசி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நம்ம குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் கடலை உள்ள தட்டியாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிடலாம். நான் ஒரு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். இதுக்கு தேவையான உப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். உப்பு ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இது வந்து நம்ம குக்கர் மூடி நம்ம வேக வச்சுருவோம். 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். குக்கரை மூடிடலாம். மூடி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஸ்டீம் வருது. இப்போ வந்து வெயிட் வச்சுருக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு நம்ம இறக்கி எடுத்துக்கிடுவோம். விசில் வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து கடலை வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து கடலையை நம்ம தாளித்து எடுத்துக்கிடலாம். தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுறேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிட்டு 1 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா பொரியட்டு இதோட 1/2 டீஸ்பூன் உளுந்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் வந்து வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து 2 பல்லாரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். இது நல்லா எண்ணெயே நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். அப்புறம் வத்தல் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 8 வத்தல் வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலையே உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை உருவியை ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க வெள்ளை கொண்டக்கடலையை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து அவிச்ச கொண்டக்கடலையை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கிண்டி விட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டு தான் அவிச்சேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். கிண்டி விட்டுக்கிடுவோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிடுவேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். 1 நிமிஷம் நம்ம வச்சா போதும். ரொம்ப வைக்கணும் அவசியம் இல்லை. லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான சுண்டல் ரெடி ஆகிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சுண்டல் ரெடி செஞ்சு சாப்பிடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கொண்டக்கடலையும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சன்னா மசாலா, கருப்பு கொண்டக்கடலையும் குருமா போட்டிருக்கேன். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.